வணக்கம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2ல் பகாபதத்தை பார்க்கலாம். ஏற்கனவே பகுபதம் என்றால் என்னங்கிறத பார்த்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ மரம், கழனி, உண், எழுது, மண் இந்த சொற்களை பார்க்கும்பொழுது பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடிசொல் அல்லது வேர் சொல்னு சொல்லுவோம். இதை நம்மளால் சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்க முடியாத அமைந்ததால் இந்த சொல் என்னது பகாபத சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகாபத சொல் 4 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு. பெயர் பகாபதம்னா நிலம், நீர், காற்று இப்படி சொல்கிறது. இப்போ வினை பகாபதம்னா நட, வா, போ, செல் இது போல் சொல் வினை பகாபதம். இடை பகாபதம் அப்படிங்கிறது மண், கொல், தில் இது போல சொற்களை இடை பகாபதம்னு சொல்லுவோம். இப்போ உரி பகாபதம்னா உரு, தவ, நனி, கழி இதெல்லாம் என்னது உரி பகாபத சொற்களாகும். பகாபதம்னா அந்த சொல் சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொற்கள் பகாபதம். அதை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது மிகவும் எளிமையாக இருக்கும். நன்றி.